Hey guys, welcome back. நாய்ஸ்லேருந்து நாளைக்கு இந்தியாவில் பட்ஜெட்டில் வந்து VS404 அப்படின்ற ஒரு TWS வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த TWSோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் பார்த்துலாம். நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் வந்து ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலராக நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனல் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி நம்ம பார்த்தோன்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் நாய்ஸோட ஓன் வெப்சைட்டில் வந்து இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்க போது நாளைக்கு மதியானம் 12 மணிலேருந்து வந்து ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இனிஷியலாக லான்ச் ப்ரைஸை வந்து 1299க்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா ரெகுலர் ப்ரைஸை வந்து 1499க்கு இருக்க போது இந்த ரெண்டு ப்ரைஸையுமே வந்து இந்த ப்ராடக்ட் ஜஸ்டிஃபை பண்ணுதா இல்லையான்ற வந்து வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த TWS வந்து பிளாக், க்ரீன் அண்ட் ஒயிட்னு 3 கலர்ஸில் லான்ச் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு குட்டி அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா என்னோட ரிவ்யூ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட நாய்ஸ் பட்ஸ் VS404 பாக்ஸ் இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து டிசைனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்தோன்னா up to 50 hour ப்ளே டைம், குவாட் மைக் சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் டெடிகேட்டடாக வந்து கேமிங் மோட் சப்போர்ட் இருக்குது. மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி வந்து 3499 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து பிளாக் கலர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ உள்ள வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஒரு பேரிங் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வந்து இந்த நாய்ஸோட யூசர் மேனுவல் இருக்குது. பாக்ஸ்குள்ளே வந்து கேஸ் இருக்குது. ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டைப் A to டைப் C சார்ஜிங் கேபிள் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பில்டு, டிசைன் அண்ட் கம்ஃபர்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கேஸ் எடுத்துகிட்டா கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் மேக் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு LED இண்டிகேஷன் இருக்குது. அண்ட் பேக் சைடில் நம்ம பார்த்தோன்னா டைப் C சார்ஜிங் போர்ட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கேஸோட ஹிஞ்சு குவாலிட்டியுமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் கேஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லை, கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது. கேஸோட எட்ஜஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் கேர்வ்டாக இருக்கிறதுனால பாக்கெட்லேயே வந்து நம்மளால் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போக முடியுது. பட் வந்து இன்னியர் டிசைனில் இருக்குது. பட்டோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லை, காதில் வந்து ஈஸியாக போய் ஃபிட் ஆகுது. ஒருவேளை வந்து பட் உங்களுக்கு ஃபிட் ஆகலை அப்படின்னா இதுலேயே வந்து அடிஷ்னல் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இயர் டிப்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நான் மீடியம் சைஸ் இயர் டிப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதுவே வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. ஸோ பட்டோட டிசைன் எப்படி இருக்குன்னா காதில் மாட்டிகிட்டு இருக்கப்பயே வந்து வெளியில் அவுட் சைட் நாய்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு சப்ரஸ் பண்ணி கொடுக்குது. பட்டோட வெயிட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் வியர் பண்ணியிருந்தாலுமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஃபிட்டு, கம்ஃபர்ட் இந்த ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நமக்கு சுத்தமாக காம்ப்ரமைஸ் இல்லை. அண்ட் பட்டோட வெயிட் வந்து அரௌண்ட் 4 கிராம்ஸ் இருக்கும். அண்ட் கேஸோட ஓவரால் வெயிட் வந்து 35 கிராம்ஸ் இருக்குது. ஆடியோ குவாலிட்டின்னு எடுத்துன்னா 10 mm டிரைவர் சைஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டில் நமக்கு AAC கோடக் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. யூஸ்வலாக வந்து நம்ம SBC கோடக் பார்ப்போம். AACயில் வந்து 24 பிட் ஆடியோ சப்போர்ட் ஆகும். SBC விட ஸ்லைட்டாக வந்து AACயில் ஃபைல் கம்ப்ரெஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும். அண்ட் AAC கோடக்கில் வந்து நமக்கு 320 kbps வரைக்குமே வந்து பிட் ரேட் சப்போர்ட் ஆகும். ஒரு ஹை குவாலிட்டி ஆடியோ ஃபைலில் நீங்கள் பாட்டு கேட்கும்போது ஒரு ஸ்லைட் ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணும் AAC கோடக்கில். லவுட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 60 to 70% வால்யூமில் கேட்கறதுக்கே வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஹையர் வால்யூமில் வந்து பெரிய அளவுக்கு வந்து டிஸ்டார்ஷன் எதுவும் இல்லை. பாஸ் லெவல்ஸ்க்காக டெடிகேட்டடாக வந்து பாஸ் மோட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 EQ மோட் வந்து இங்கே ஆஃபர் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ TWS வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுறதுனால கேம் மோடுக்கு போக முடியும். அதுலேருந்து அப்படியே வந்து பாஸ் மோட நார்மல் மோடுக்கு வந்து நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். நார்மல் மோட்லேயே வந்து பாஸ் கொஞ்சம் ஸ்லைட்டாக என்ஹான்ஸராக இருக்குது. வோக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டலுமே வந்து நல்லா கிளியராக பண்ணியிருக்காங்க. பட் பாஸ் மோடில் கேட்கும்போது வோக்கல்ஸ் வந்து ஸ்லைட்டாக சப்ரஸ் பண்ணி பாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்டடாக தெரியும். பாஸ் லவர்ஸ் வந்து அது பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்ஜாயபிளான அவுட்புட் கிடைக்கும். பட் பாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா பாஸ் மோடில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆடியோ விஷயத்தில் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ்க்கு வந்து இவங்க சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க. கனெக்டிவிட்டின்னு எடுத்தோன்னா ப்ளூடூத் 5.3 வந்து பவர் பண்ணியிருக்காங்க. ஒரு ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லை. பேரிங் வந்து நல்லா குயிக்காக இருக்குது. ஆடியோ வீடியோ ப்ளேபேக்கில் வந்து நான் மேஜராக வந்து எந்த ஒரு லேட்டன்சி இஷ்யூமே வந்து ஃபேஸ் பண்ணதில்லை. 2 days பேக் வந்து பட்ஸ் கனெக்ட் மாடல் வந்து நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருக்கோம். அதை விட ஸ்லைட்டாக வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்குது. கேமிங் உங்களுக்கு டாப் ப்ரியாரிட்டி அப்படின்னா ஒரு 2 weeks பேக் வந்து நாய்ஸ் காம்பேட் வீடியோ நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். அதில் வந்து கேமிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். பேட்டரின்னு எடுத்தோம்னா கேஸ்க்கு வந்து 470 mAh பேட்டரி வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கேஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 1 hour ஆகும். பட்ஸு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து 30 minutes ஆகும். 60 to 70% நம்ம யூஸ் பண்ணுறப்போ பேட்டரி பேக்கப் வந்து அரௌண்ட் 7 to 8 hours வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து ஆஃபர் பண்ணுது. டோட்டல் ப்ளே டைம் வந்து நாய்ஸ்லேருந்து 50 hours சொல்கிறாங்க. நம்ம பட் வந்து ஈஸியாக ஒரு 4 to 5 hours வரைக்குமே வந்து கேஸில் சார்ஜ் பண்ணலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 10 minutes சார்ஜ் பண்ணாலே வந்து up to 3 hours வரைக்குமே வந்து நம்ம ப்ளே டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டில் வந்து காலிங்க்கு நான் பெரிய அளவுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸை வச்சுக்க மாட்டேன். பட் அப்படி ப்ரிஃபரன்ஸ் இல்லாமல் காலிங் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு இம்ப்ரெசிவான அவுட்புட் வந்து கொடுத்துருக்கு. நம்ம பேசக்கூடிய ஆடியோ வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல கிளியர்
கிளியராகவும் இருக்குது. இண்டோரில் யாராச்சும் வந்து அதிகமான கால்ஸ் பேசுகிறதா இருந்தாலுமே வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம TWSல பேசுகிறோன்ற மாதிரி டவுட் இல்லை, நார்மலாக வந்து அவங்களும் வந்து கால் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பட்ஜெட்டில் காலிங் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல்ஸ்னு எடுத்துகிட்டா லெஃப்ட் பட் இல்லை ரைட்டு பட்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா EQ மோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேமிங் மோடு, நார்மல் மோடு, பாஸ் மோட்னு. லெஃப்ட் ஆர் ரைட் பட்டை வந்து நம்ம டபுள் டேப் பண்ணும்போது வந்து ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். ரைட்டு பட்டை வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் பட்டை சிங்கிள் டைம் டேப் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகும். ரைட்டு பட்டை வந்து ட்ரிபிள் டைம் டேப் பண்ணும்போது நெக்ஸ்ட் ட்ராக்கு ப்ளே ஆகும். லெஃப்ட் பட்டை ட்ரிபிள் டைம் டேப் பண்ணும்போது வந்து ப்ரீவியஸ் சாங் வந்து ப்ளே ஆகும். கால் வரப்போ டபுள் டைம் டேப் பண்ணாலோ இல்லை கால் பேசி முடிச்சுட்டு டபுள் டைம் டேப் பண்ணும்போது வந்து கால் அட்டெண்ட் ஆர் கட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து நான் எந்த இஷ்யூஸுமே நோட்டீஸ் பண்ணல. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா IPX5 ரேட்டிங் இருக்குது. சப்போஸ் யாராச்சும் வந்து வெளியில் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஸ்வெட் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ஸ்வெட் எல்லாமே வந்து கண்டிப்பாக ரெசிஸ்ட் பண்ணும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபைனல் வேர்டிக்ட்னு பார்த்தா 1299 வந்து ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. சூப்பரான பேட்டரி பேக்கப் இருக்குது. ஈஸியாக வந்து 2 to 3 மூவிஸ் வரைக்குமே வந்து நம்ம பார்க்கலாம். கேஷுவல் கேமிங்க்கு கன்சிடர் பண்ணலாம். ஃபிட்டு கூட வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. டெடிகேட்டடாக வந்து பாஸ் மோட் இந்த மாதிரி அடிஷ்னல் EQ மோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த 1299 வந்து ஒரு ஃபீச்சர் பேக்கடு TWSஆக இருக்குது. நார்மல் ப்ரைஸ் நம்ம 1500 எடுத்துட்டாலுமே வந்து அந்த ப்ரைஸை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கும். இந்த TWS பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்ன நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.